வணக்கம். இந்த ஆண்டுடைய கடைசி நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 30 நிஃப்டி 0.7% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 1,890 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 41,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 39,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,200 கோடி ரூபாய்க்கு. PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யூனியன் பட்ஜெட் 2025 சில கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. மத்திய நிதி அமைச்சர்கிட்ட தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்காக STTயை ரத்து செய்ய வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இரண்டாவதாக, இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புடைய டாக்ஸஸை 25% குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2025-26 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 13 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும்னு கோரிக்கை. அதாவது நடப்பு நிதியாண்டில் 11.11 லட்சம் கோடிகள், அது 13 லட்சம் கோடிகளாக நிதியாண்டு 2026 இருக்கணும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீமை வேறு செக்டர்ஸ்க்கும் அதை கொண்டு வரணுன்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறாங்க. ஏர் கேரளா அவங்களுடைய சேவையை 2025 பாதியிலிருந்து துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக அவங்க கண்ணூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கண்ணூர்லேருந்து தான் உள்ளூர் மற்றும் வெளியூர் சேவைகளை அவங்க துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18. சுனிதா டூல்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சுனிதா லியோகியூப் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு 66 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு விஜயா மெட்டாலிக்கா இன்கார்பரேட்டட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ITC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கேஷ் மற்றும் கேஷ் ஈக்குவலண்ட்டான 1,500 கோடி ரூபாய் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு. ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக டீமர்ஜர் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு 1,500 கோடி ரூபாய் கேஷ் ஈக்குவலண்ட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ITC. ITCயுடைய ட்ரேட்மார்க்கையும் ITC ஹோட்டல்ஸ் பயன்படுத்த இருக்கிறாங்க. அதற்கான லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியாளரான ஏத்தர் எனர்ஜியோடைய IPOக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க டிராஃப்ட் ரெண்டரிங் தான் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸ் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க செபி. அதன்படி பார்க்கும்போது IPOடைய ஒட்டுமொத்த சைஸ் 4,500 கோடி ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னும் கடைசியாக உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை இல்லைங்க, டிராஃப்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இது. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 3,100 கோடி ரூபாயாக இருக்கலாம். ஆஃபர் ஃபார் சேரில் 2.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட்டுடைய IPO இன்னைக்கு டிசம்பர் 31 ஓப்பன் ஆகுது. ஜனவரி 2 முடிவு பெறுது. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை லோவர் பேண்ட் 204, அப்பர் பேண்ட் 215. பிரதாப் ஸ்நாக்ஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், ஜம்மு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலை யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லைன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க CNBC TV18. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டெல்லி மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஆட்டோமேட்டட் ஃபேர் கலெக்ஷன் டெக்னாலஜி மற்றும் மேனுஃபேக்சர்ட் சொல்யூஷன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. என்ன தொகைக்கு என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. பேட்டா நிறுவனம் தரப்புல அப்டேட் இருக்குது. ஹோசூர் யூனிட்டில் அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை அறிமுகம் செய்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புல அப்டேட் இருக்குது. பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே அவங்களுடைய எலக்ட்ரிக் பிஸ்னஸில் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் முதலீடும் செய்திருந்திருக்கிறாங்க. மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் லிமிடெட் MEAL தான் அவங்க முதலீடு செய்கிறாங்க. முன்னே அவங்க சொல்லியிருந்தது 725 கோடி ரூபாய். அதில் இப்போ மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. 650 கோடி ரூபாய் அது குறைச்சிருக்கிறாங்க. இந்த முதலீடு மார்ச் 31, 2025 முடிக்கப்படும். அப்படி செய்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எலக்ட்ரிக் பிஸ்னஸில் 1,850 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பாங்க. ITCons eSolutions தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்து 2 ஆண்டுக்கான ஒரு ஆர்டர் 3.36 கோடி ரூபாய்.
ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கைசன் லாஜிஸ்டிக்ஸில் அவங்க ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. கைசன் லாஜிஸ்டிக்ஸ் உடைய முக்கியமான கஸ்டமர்ஸ் யாருன்ற ஒரு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா குரூப், ஆதித்ய பிர்லா குரூப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் சிங், குஜராத் ஆல்கலிஸ், மேக்மானி ஃபைன் கெம், டிசிஎம், கெம்ஃபெப் ஆல்கலிஸ், ஜேஎஸ்டபிள்யூ, எலக்ட்ரோ ஸ்டீல், ஹிந்துஸ்தான் கோகோ கோலா, வருண் பீவரேஜஸ் இவங்கெல்லாம் அவங்களுடைய முக்கிய கஸ்டமர்ஸ்ன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ். கேசி இன்டர்நேஷனல் தரப்பில் அப்டேட் இருக்குது. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 1073 கோடி ரூபாய். டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நெதர்லாந்து அரசு 27 மில்லியன் யூரோ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க டாடா ஸ்டீல் மீது. அங்கே இருக்கக்கூடிய ஆலை சரியான விதிகளை பின்பற்றல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதற்காக முதலீடு செய்து அது சரி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதலீடுக்கு கிட்டத்தட்ட $5 பில்லியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை 3.9 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாருக்கு விற்பனை செய்திருக்காங்கன்றது சொல்லலை. அது ஒரு ஹெல்த் கேர் மற்றும் எஜுகேஷனல் குரூப்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்னிந்தியாவை சார்ந்தது. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஒடிசாவில் அவங்களுக்கு மீனாட்சி கோல் மைனை ஒதுக்கி இருக்கிறாங்க. வக்ராஞ்சி தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸுடைய ப்ராடக்ட்ஸை வக்ராஞ்சி விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 810 ரூபாய். இப்கா லேபரேட்டரிஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1980 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால். எதிர்பார்க்குற டார்கெட் 5150 ரூபாய். மான் அலுமினியம் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அதற்காக மத்திய பிரதேஷில் அவங்க பில்டிங் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 8500 ஸ்கொயர் மீட்டர் நிலம். இதற்காக ஒட்டுமொத்தமாக அவங்க செலவு செய்ய இருப்பது 7.2 கோடி ரூபாய். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 1990 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. ஸ்டார் சிமெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்டத்தட்ட 9% ஸ்டேக் ஸ்டார் சிமெண்ட்டில் வாங்கியிருக்கிறாங்க. கூடுதலாக இன்னும் ஷேர்ஸ் வாங்குவாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு பின்னால் இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஸ்டார் சிமெண்ட்டுடைய ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது பை ரேட்டிங், இப்போ ஹோல்டு ரேட்டிங்கை மாற்றியிருக்கிறாங்க. eastmytrip.com குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். துணை நிறுவனரான நிஷாந்த் பித்தி அவருடைய அனைத்து ஷேர்ஸும் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 780 கோடி ரூபாய் அவர் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் கைவசம் 14% ஸ்டேக் இருக்குது. அனைத்தையும் விற்பனை செய்கிறாரு. 50 கோடி ஷேர்ஸ் அவர் நிர்ணயித்திருக்க ஃப்ளோர் பிரைஸ் ₹15.60. நேற்று க்ளோசிங் 17 ரூபாயாக இருந்தது. eastmytrip.com. லூப்பன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. எலி லில்லின்ற நிறுவனத்துக்கிட்டேருந்து அவங்க ஹம் இன்சுலின்ற பிராண்டை வாங்குறாங்க. இது டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து 137 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதுக்கு முக்கிய காரணம் போனஸ் தான். அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தாங்க. 1:1 ரேஷியோவில் போனஸ் வழங்குறாங்கன்றது அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் இன்ட்ராடேல 7% அதிகரித்ததற்கு. அதானி என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க அதானி வில்மர் லிஸ்டட் கம்பெனி அதுலேருந்து வெளியேறதுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. அதானி மற்றும் வில்மர் இடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் அது. அதுலேருந்து வெளியேறாங்க. அவங்களுடைய பெரும்பாலான ஷேர்ஸ் வில்மர் இன்டர்நேஷனலுக்கு தான் விற்பனை செய்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதானி என்டர்பிரைசஸ் 13% ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க தனியாக நினைக்கிறாங்க. அதனால் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்குடைய எண்ணிக்கை மாறும். அதற்காக அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 31% ஷேர்ஸை வில்மர் இன்டர்நேஷனலுக்கு அவங்க விற்பனை செய்ய இருக்கிறாங்க. இது வழியாக அதானி என்டர்பிரைசஸ் முழுமையாக அதானி வில்மர்லேருந்து முழுமையாக வெளியேறாங்க. வரப்போகிற பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட $2 பில்லியன் கிடைக்கும் அவங்களுக்கு இது வெளியேறதுனால. அது அவங்களுடைய எனர்ஜி மற்றும் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ். அதானி வில்மர் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பேர் மாற்றம் செய்ய போகிறாங்க. இப்போதைக்கு 3 பேர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு பேராக இருக்கலாம் அல்லது வேறொரு பேராக கூட இருக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் அவங்க பேரை மாற்றுறாங்க. AWL லிமிட்டடாக மாறலாம் அல்லது AWL ஆக்ரி பிஸ்னஸ் லிமிட்டடாக மாறலாம் அல்லது ஃபார்ச்சூன் ஆக்ரி பிஸ்னஸ் லிமிட்டடாக மாறலாம். ஃபார்ச்சூன் என்ன இருக்குல்ல அந்த பிராண்ட் இவங்களுடையது தான். அதானி என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல். வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அவங்களோட டார்கெட் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. 3800 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற கால அளவு 2 ஆண்டுகள். அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 46% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
நிஃப்டி இண்டெக்ஸுடைய குவார்ட்டர்லி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க செவ்வாய்க்கிழமை. என்டிபிசி அதானி என்டர்பிரைசஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். என்டிபிசிக்கு இதனால் $74 மில்லியன் பணம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதானி என்டர்பிரைசஸில் $15 மில்லியன் பணம் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். லூபினுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2485, ஸ்டாப் லாஸ் 2225. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 115, ஸ்டாப் லாஸ் 104. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் வைத்து நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஐடிஐ 16% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 7200% வால்யூம் அதிகரித்தது. ஆஸ்ட்ராஜெனகா 15% ஷேர் ப்ரைஸும் 10,145% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1300% வால்யூம் அதிகரித்தது. ஃபைசர் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 360% வால்யூம் அதிகரிப்பு. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் 8% ஷேர் ப்ரைஸ், 1100% வால்யூம். அதானி என்டர்பிரைசஸ் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 500% வால்யூம் அதிகரித்தது. கிரைசல் 7% ஷேர் ப்ரைஸும் 279% வால்யூம் அதிகரிப்பு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1200% வால்யூம் அதிகரிப்பு. செரா சானிட்டரிவேர் 7% ஷேர் ப்ரைஸ், 830% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 54% விழுந்திருக்கு. அங்கே ஏதாவது போனஸ் ஏதாவது இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு. 490% வால்யூம் அதிகரிப்பு. போனஸாக என்னன்றது இல்லைங்க, ஏதோ ஒரு கரெக்ஷனில் ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேங்கோ ப்ராடக்ட்ஸ் அது இன்னொரு வாட்டி சரி பார்க்க வேண்டும். தெர்மேக்ஸ் 11% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 140% வால்யூம் அதிகரிப்பு. பாலாஜி அமைன்ஸ் 10% சரிந்தது, 291% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி இன்ஜினியரிங் 10% ஷேர் ப்ரைஸும் 669% வால்யூம் அதிகரிப்பு. ரெட்டிங்டன் 7% வீழ்ச்சி, 265% அதிகரித்தது வால்யூம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 7% சரிந்தது, 236% வால்யூம் அதிகரிப்பு. அமி ஆர்கானிக்ஸ் 6% வீழ்ச்சி, 111% வால்யூம். அல்கைல் அமைன்ஸ் 6% வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 200% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.